நீங்க பொம்மைன்னு சொன்ன உடனே இப்ப விஜய் பொம்மை ஒண்ணு எல்லாரும் வச்சு அவ்வளவுங்க அது. இப்போ பொதுவா இந்த மந்திரவாதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் விளங்காம போனா பொம்மையை வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒரு ஆள் நல்லா இருக்கும்போது பொம்மையை வச்சுட்டு பிரச்சாரம் பண்றாங்க. பொதுவா நம்ம ஊர்ல ஐடியா நல்ல ஐடியாவா? என்ன நல்ல ஐடியா அது? கூப்பிட்டு இந்த நேரம் நானா இருந்தேன்னா, நான் வந்து விஜய் சாரா இருந்தேன்னா கூப்பிட்டு அந்த தம்பி வச்சு நங்கு நங்கு நங்குன்னு 4 கொட்டு கொட்டுக்கணும். உயிரோடங்கிற பொம்மை வச்சு போற என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? ஆல்ரெடி பொம்மை அரசியல் அப்படின்னு ஒரு கிண்டல் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அடுத்த பொம்மை இவரா? இந்த பேச்சு வரும் இல்லைங்களா சார்? இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், அதை பார்த்து வருத்தப்படணுங்க. அம்மையார் ஜெயலலிதா அந்த டெட் பாடி மாதிரி ஒரு பொம்மையை ஒன்று வச்சாங்களா? அதெல்லாம் நல்ல அரசியல். அது எல்லா சைட்லயும் நம்ம பார்க்கணும். அது மோசமான அரசியல். விஜய் தான் முகம். அப்ப அந்த முகத்தை வந்து எப்படியாவது காமிச்சாங்க. முகத்தை விஜய் சார் என்ன டைனோசரா சொல்லுங்க? டைனோசர் கூட்டு போக முடியாது. டைனோசர் கத்தும், டைனோசர் பெருசு. டைனோசரை பார்க்கறதுக்கு ஒரு 10 லட்சம் பேர் வருவாங்க சார். அவர் மனிதர் சார். அப்படியே பிம்பமா கொடுக்குறீங்க, கடவுள் மாதிரின்றீங்க. அவர் வந்தா 1000, இவர் வந்தா 1000. ஏன் கடலூர்ல வந்தா எதானாலும் பரவாயில்ல வாங்கன்னு தானே கடலூர் போலீஸ் கூப்பிட்டுது? போக வேண்டியதானே? இல்ல அது புதுவை எலெக்ஷன்றனால. ஏன் புதுவையில் எலெக்ஷன் கடலூரே விஜய் வந்து அது அசம்பாவிதம் நடக்குது, நீங்க ஒரு டைனோசர்லாம் சொல்றீங்க. அவங்க அப்படிதான் பண்றாங்க. அபூர்வமா காட்டுறீங்க விஜய் சார. அபூர்வம் தான் சார் அவரு. அதான் அது 4ஆம் தேதி அபூர்வமான தலைவர் சார். நிறைய அபூர்வ தலைவர்கள், அபூர்வ சகோதரர்கள் எல்லாம் இங்க பார்த்த மண்ணு தான் இது. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. எவ்வளவு அபூர்வம், அபூர்வ ராகங்களை விட்டீங்க. அதான் அதெல்லாம் யாரு இது? இப்ப அதெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த மக்கள் பார்த்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இதுல வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா உஷாரா இது மைனஸ் ஆகுதுன்னு எம்ஜிஆர் சேர்த்துக்கோங்க. எம்ஜிஆர் வெறும் நடிகர் அல்ல. அவர் திமுகல உழைத்து கஷ்டப்பட்டு மேல பதவி வந்து பொருளாளர் வரலும் வந்து அதுக்கப்புறம் அவர் கட்சியில இருந்து பிரிஞ்சு போறார். அவர் அரசியல்வாதியா போனாரு, நடிகரா போல. சிவாஜி சாரா நடிகரா தான் இருந்தாரு. நடிகரா இருந்தவர் சொல்றீங்க. அவர் இன்னொரு அண்ணா, இன்னொரு காமராஜர், இன்னொரு பெரியார், அடுத்துதான் எம்ஜிஆர். கரெக்ட். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க சொன்ன நிறைய பேருக்கு வாரிசு கிடையாது. ரைட்டுங்களா? அவங்களுக்கு கொள்கை வாரிசு இருக்கு, அரசியல் வாரிசு இருக்கு. அவங்களுக்கு வாரிசு இருந்தா நேரா வீட்டுக்கு போய் பனையூர்ல கதவு தட்டி எதுக்கு எங்க குடும்பத்துல இருக்கிறவரை பத்தி பேசும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டி வராது சார். யாருக்கும் எதுவுமே பண்ணது இல்லை. இவர் சொன்னா யாருக்குமே வாரிசு இல்லை. அதுதான் சொல்றேன். அதனால என்ன பண்றாரு இவரு? ஈஸியா எடுத்துக்கிறாரு. அவரை மாதிரி நான் இவரை மாதிரி. ஏன் வேஷம் கட்டின்னு வரீங்க? ஏன் உங்களுக்கா சொந்தமா முகம் இல்லையா? நான் அவரை மாதிரி நான் இவரை. அப்போ உங்களை மாதிரி இருந்தா ஓட்டு வராது. அதானே உண்மை.